ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி வச்சுட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான். அதுக்கு வேக வச்ச இட்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 வெங்காயம், கொஞ்சமாக 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இட்லியை நம்ம இப்போ வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இட்லியை இதுக்குள்ளே போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுக்க போகிறோம். நல்லா திருப்பி போட்டு பொரிச்சிக்க வேண்டியதான். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம வச்சுருக்க எல்லா இட்லியுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கடாயில் ஒரு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போட்டுட்டு வெங்காயம் அது கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. என்கிட்ட இஞ்சி பூண்டு இல்லாததால் நான் அது போடலை, வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ணி நல்லா வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இது கூட சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா தக்காளி சுருண்டு வர ஸ்டேஜில் நம்ம மசாலா போட்டுக்கலாம். நல்லா தக்காளியை வதக்கி நல்லா சுருண்டு கிரேவி மாதிரி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா, கொஞ்சமாக பெப்பர் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி பச்சை வாசனை, மசாலா வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக சோயா சாஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. நான் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இதுவும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம பொரிச்சு வச்ச இட்லியே இதுக்குள்ளே நல்லா கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த கிரேவி கூட நம்மளை பொரிச்சு வச்ச இட்லி மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா அந்த இட்லி கூட அந்த கிரேவி வந்து மிக்ஸ் ஆகணும். அப்புறமா எடுத்து நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். இந்த டிஷ்ஷு ரொம்ப சிம்பிள் தான், பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். யாருக்காவது பசங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கேட்குற பசங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கலாம். பட்டு அடிக்கடிலாம் செய்ய முடியாது. ஏன்னா அந்த இட்லி பார்த்திங்கன்னா இட்லி மாதிரியே கிடையாது, நல்லா ப்ரெட்டு மாதிரி நல்லா சூப்பராக இருந்துச்சு. பட் ஆயில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணக்குள்ளே நிறைய ஆயில் குடிச்சிச்சு. அதுதான் இதில் ஒரு மாதிரி ட்ராபேக்கு. மற்றபடி டேஸ்ட் வைஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நிறைய சாப்பிட முடியாது, ஆயில் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி குழந்தைங்களுக்கு ஒரு நாள் ஹெல்த்தியாக வீட்டிலே செஞ்சு கொடுக்கணும் ஸ்நாக்ஸுனால் இது கொடுக்கலாம். சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் டேஸ்ட் வைஸு செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பசங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் முட்டை கூட போடலாம். முட்டை போட்டால் இன்னும் டேஸ்ட். ஒரு தடவை நான் முட்டை போட்டு செஞ்சோம், நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ரெசிபியோட மீட் பண்ணுறேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போட்டு